காய்ஸ் ஒரு வழியாக ரமதான் ஸ்பெஷலாக நம்மளுக்கு M188 ஸ்கின் வந்திருக்கும். ஸோ அதில் டாப்புக்கான ஸ்கின் தான் நம்ம எடுக்க போகிறோம். அது எவ்வளோ டைமண்டில் விழுது அப்படின்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக என்னென்ன டெக்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே. ஸோ கிளியர் கேட்சை தான் அதை கொடுத்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்டுங்க, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 510 டைமண்ட் இருக்குது. இந்த 510 டைமண்டில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கின் கொடுக்குறானா அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த டாப் வேணும். டாப்புக்கு பார்த்தீங்கன்னா 300 டோக்கன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஸ்கின்னும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ டபுள் டெரட் ஆஃப் ஆயிருங்க. இது ரெண்டுத்தில் நமக்கு எது வந்தாலும் ஓகே. ஒரு 90 ஸ்பின் கொடுத்துருக்கோம். ஸோ 90 ஸ்பின்னில் என்ன கொடுக்குறான்? 7 டைமண்ட் தாங்க கொடுத்துருக்கான். 7 டோக்கன் தான் கொடுத்துருக்கான். இதெல்லாம் பத்தாதே. ஒரு 90 டைமண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 டோக்கன் கொடுத்தா தாங்க நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1000 டைமண்ட்லையாச்சும் ஒரு 1000 டைமண்ட் கிடைக்கும். அகைன் ஒரு 90, 2, 4 அநியாயம் பண்ணுறாங்க. 7 தாங்க கொடுத்துருக்கான். அவ்வளோதான், நம்ம சோழியை முடிக்க போகிறானுங்க போல இருக்கு இன்றைக்கி. அகைன் ஒரு 90 ஸ்பின்னுங்க. ஒன்று கூட கொடுக்கலங்க. அச்சோ, இப்படிலாம் கொடுத்தா நம்ம பொழப்பு அவ்வளோதான், நாரி போயிடும். நண்பர்களே, உங்களுக்கு எவ்வளோ டைமில் கொடுத்தாங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டாப்பு அந்த எல்லோ ரெண்டுத்தில் எது வந்தாலும் எனக்கு ஓகே தான். அகைன் ஒரு 90 ஸ்பின்னுங்க. 2, 2, 2, 1, 1 நாம தாங்க நம்மளுக்கு இன்றைக்கி முடிவு பண்ணிட்டானுங்க. 7 தான் கொடுத்துருக்கானுங்க மறுபடியும். ஸோ 7, 6 அப்படியே தான் இருக்கானுங்க. ஸோ இந்த தீம் ஸ்கின்னாவது வீதான்னு பார்க்கலாம். தீம் ஸ்கின் கொடுத்துருக்குடா. தீம் ஸ்கின்னு கூட கொடுக்க மாட்டானுங்க. டைமண்ட் 500 நக்கிட்டு போச்சுடா. 107 டோக்கன் கொடுத்துருக்கான். நமக்கு இன்னுமே 200 டோக்கன் வேணும். சரி, மறுபடியும் ஒரு 200 டோக்கன் டாப்அப் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வீக்லி போட்டிருக்கோம். அந்த வீக்லியில் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாங்க. எங்கள் தீம் ஸ்கின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் மொக்க பவர் தான், பரவாயில்ல. தீம் ஸ்கின்னு கொடுத்துருக்கான். அது விழுந்ததே மறுபடியும் இருந்துச்சுன்னா ஒரு 50 டோக்கனோ இல்லை 80 டோக்கனோ கொடுப்பான். சரிங்க, மறுபடியும் ஒரு 90 ஸ்பின் கொடுப்பான். 90 ஸ்பின்னில் 2, 2, 1, 1 கொடுத்துருக்காங்க. இந்த 7லே இருக்காங்க. 7க்கு மேலே 1 கூட போக மாட்டாங்க. இருங்கடா வரேன். கோல்டு ராயில் ஒரு 10 ஸ்பின்னை போட்டு வரேன். இருங்க, கோல்டு ராயில் ஒரு 10 ஸ்பின் போட்டாச்சு. மறுபடியும் ஒரு 10 ஸ்பின் போடலாமா? காயின் இருக்குது, காயினுக்கு பஞ்சம் இல்லை. ஒரு 20 டைமண்ட் சுற்றி பார்ப்போங்க. 20 டைமில் கொடுப்பானா? 100 போச்சுங்க ஒரு டோக்கனு. மறுபடியும் ஒரு 20 கொடுத்துருங்கடா. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. 2 டோக்கனு ஆக மொத்தம் 3 டோக்கனு 40 டைமண்டுக்கு. மறுபடியும் ஒரு 20ங்க கொடுப்பானுங்களான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. 3 டோக்கன் கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு 20ல் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு லக்கு இது வரைக்கும் எனக்கு அந்த இதுலலாம் கிடைச்சதில்லை. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொடுத்துட்டாங்க. க்ரீன் கலரு பங்கம் ரம்தான் ஸ்பெஷலாக நமக்கு இந்த ஓல்டு ஸ்கின்னு நினைக்கிறேன். இதை கொடுத்துட்டாங்க 20 டைமண்டுக்கு. இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததே கிடையாது. இந்த மாதிரிலாம் போட்டு தெரிக்க வேறு லெவலுங்க. கிட்டத்தட்ட எனக்கு 650 டைமண்டில் ஒரு ஸ்கின் கொடுத்துருக்கான். 2 ஸ்கின் கொடுத்துருக்கான் 650 டைமண்டுக்கு. ஒரு 90 ஸ்பின்னுங்க. மறுபடியும் 90க்கு ஓகே. இப்போது டோக்கன் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். 9 டோக்கன் கொடுத்துருக்காங்க. 202 டோக்கன் இருக்குது. இந்த 202 டோக்கன் வச்சு இன்னொரு கன்று எடுக்கலாமா? இருங்க, மறுபடியும் ஒரு 1000 டைமண்டு மந்த்லி போட்டாச்சு. ஸோ மந்த்லி போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டோக்கன் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். வாங்க, டைமண்ட் வச்சல் ஒரு 10 போட்டலாம். மறுபடியும் 10 போட்டுட்டு இன்னொரு அகைன் ஒரு 10 போடலாம். 10 போட்டால் தான் கொஞ்சம் லக் அடிக்கும்னு நினைக்கிறேன். 10 போட்டாச்சுங்க. இதில் இருக்குது லக்கு. ஸ்கேரல் கொடுத்துருக்கான். ஸோ இதையுமே நம்ம ஒரு கண்டென்ட்டாக போடலாம் போலியே. நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, இதெல்லாம் கண்டென்ட் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்க்கலாம். இதுலேயும் சுற்றுவோம். ஏன்னா இந்த பண்டல் எனக்கு பிடிக்கும். அதனால் இந்த டோக்கனு ஒரு 20 டைமண்ட் போட்டு பார்ப்போம். 20 டைமண்டுக்கு எவ்வளோ கொடுக்குறான்? ஒரு பண்டல் கொடுத்துருங்கடா. வா, ஓசிலே ஒன்று கொடுக்குறேன் அப்படின்றானுங்க. 2 டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க. இருங்க, மறுபடியும் ஒரு 20 ஸ்பின்னா 90 டைமண்ட் கொடுத்துருக்கோம். கொடுக்கலங்க. நாமத்தை போட்டாங்க. 8 டோக்கன் கொடுத்துருக்கான். மொத்தமாக 212 டோக்கன் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் வேல்யூ வந்துச்சுன்னா இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துருவேன். எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஆசை. பட் அப்படி தான் டார்கெட் பண்ணியிருக்கேன். 20 டைமண்டுக்கு ஒரு டோக்கனை நாமோ எடுத்துகிட்டு போடான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மறுபடியும் ஒரு 90ல் எவ்வளோ விழுங்கலையே. வெறுப்பத்துறாங்க. இவன் 7, 8ன்னு கொடுத்துருக்குறான். நான் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போகிறேன். இப்போ அதுக்கு தான் ஆச்சு எனக்கு. கேம் விட்டே போகிறேன்டா போனேன் நான். மறுபடியும் ஒரு 90 ஸ்பின்னு நாமத்தை போட்டாங்க. இது பாருங்களேன், 7, 7, 7, 8. எதுக்குடா அதை கூட கொடுக்குறீங்க? அதை கூட கொடுக்காதீங்கன்றேன் நான். இதில் ஒரு ஸ்பின் போடுங்க. ஒரு 90 ஸ்பின்னு போடுறா தம்பி. குர்ரா டாப்பை. ஐயா விழுந்த கண்ணே விழுந்துருக்குங்க. மறுபடியும் டோக்கன் எவ்வளோ கொடுக்குறா? 88 போடு. சரியான லக்குங்க. மொத்தம் 95 டோக்கன் கொடுத்துருக்கான். பார்த்தீங்கன்னா மொத்தம் 322 டோக்கன் இருக்குங்க. இப்போ என்கிட்ட ஒரு கண்ணுக்கு ரெடி ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் போய்ட்டு இன்னொரு 90 ஸ்பின் போடலாமா? இதில் ஒரு 90 ஸ்பின் போடலாம்.
இதுலையாச்சும் எதனா கொடுக்குறானா பார்க்கலாம். ஏன்னா விழுந்துச்சுன்னா கொஞ்சம் எதனா நம்மளுக்கு டோக்கனாவது கிடைக்கும். இல்லைனா ஒரு பண்டில் டாப் பண்டில் கொடுத்துட்டான். டாப் பண்டில் இல்லை, மொக்க பண்டில் தான் கொடுத்துருக்கான். பட் பரவாயில்ல, ஜோக்கர் பண்டில் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இது ஒரு 6 டோக்கனு ஒரு பண்டில். லக்கு தான் போலியே இன்றைக்கி எனக்கு. ஏங்க மொத்தம் 3 கன் ஸ்கின்னு அப்புறம் ஒரு ஜோக்கர் பண்டிலுங்க. ஒர்த்து தானேங்க, ஒர்த்து. எனக்கு தெரிஞ்சு 1200 1400 டைமண்ட்லேயே இவ்வளோ கொடுத்துருக்கானே, சந்தோஷமான விஷயந்தான். மறுபடியும் ஒரு 90 டைமண்ட் கொடுத்துருங்கடா. இதேமாரி எதனா ஒரு பண்டல், ஒரு பண்டல்டா செல்ல குட்டிங்களா கொடுக்க மாட்டானுங்களே. 12 டோக்கன் கொடுத்துருக்காங்க. லக்கு தான் நினைக்கிறேன். 3 கொடுத்துருக்கான். இன்றைக்கி லக்கு கூரையை பிச்சுட்டு கொட்டுதுன்னு வாங்க பார்த்தீங்களா. இப்போ எனக்கு அது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ 3 கன் ஸ்கின்னு ஒரு பண்டில் 1300 டைமண்டில். மறுபடியும் சுத்தமாக ஒரு 599. என் ஆசையை கெடுப்பான ஒரு 90 டைமண்ட் போடுறா, கொடுத்துட்றா செல்லக்குட்டி. எங்க கொடுக்க மாட்டுறாங்க, ஏமாத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். இதோட நான் முடிச்சுக்கிறேங்க நான் இதை. ஏன்னா டைமண்ட் இருக்குது. ஏன்னா அடுத்த வாரம் வந்து நமக்கு இந்த கோடி ஃப்ளாக் அமௌண்ட் வர வருதுங்க. ஸோ நான் அதுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கலாம், இன்னும் 8 நாள் இருக்குல்ல, எடுத்து அது ஒரு கண்டென்ட்டாக போடுவோம். சரி வாங்க நம்ம இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். நண்பர்களே, உங்களுக்கு இது விழுந்திருக்கா இல்லைன்னு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 300 டோக்கனுங்க குர்ரா கஸ்கே. கங்க்ராச்சுலேஷன் ஃபார். ஆமாம், உங்கள் அப்பா விட்டு துட்டு சும்மா போங்கடாடி, ஏன்னா ஏன் வயிற்றுச்சில் கிளப்புறீங்க அப்படின்னு தாங்க இருக்குது. ஓ கன்று ஒருத்து டபுள் டேமேஜுங்க, டபுள் டேமேஜு சிங்கிள் ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். கன் ஸ்கின்னு சும்மா பங்கமாக இருக்க போகுது. சும்மா லுக்கில் பார்த்தோம்னா அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மண்டை கூடு மாதிரியே இருக்குது, எலும்பு மண்டை கூடு மாதிரி. பயங்கரங்க, இன்றைக்கி லக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 1500 டைமண்டில் 3 கன் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ரைட்டுங்க, இதேமாரி உங்களுக்கு எதனா விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரைட்டு காசு, நான் இன்றைக்கான வீடியோதோட முடிக்கிறேன்.